ஜெர்மனியிலிருந்து ஒரு போதகர் தென்கொரியாவுக்கு வந்தார். நிறைய ஓப்பன் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி மெசேஜ் கொடுத்தார். ஒவ்வொரு மீட்டிங்லையும் 5000 பேர் 3000 பேர் என்று ரசிக்கப்பட்டார்கள். இவர் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா 30 வருஷம் ஊழியம் செஞ்சும் ஜெர்மனியில் ஒரு சில ஆத்மாக்களை கூட ஆதாயம் பண்ண முடியாமல் இவர் சோர்ந்து போனவர் இங்கே ஒரு பெரிய அறுவடை கிடைச்ச உடனே ஒரு ஷாக் ஆகிட்டார். என்னடா நடக்குதுங்க, எப்படா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிங் சோ மீட் பண்ணும்போது கேட்டாரா, ஐயா நான் ஜெர்மனியில் 30 வருஷம் ஊழியம் செஞ்சு 35 ஆத்மா தான் இதுவரை ஆதாயம் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே ஒவ்வொரு மீட்டிங்லையும் 3000 பேர் 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க, எப்படி என்னையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொன்னாரா, இங்கே நாங்கள் ஜெபமலை வச்சுருக்கிறோம், அங்கே 30,000 பேர் ஜோபிக்க உள்ளே வருவாங்க, இவங்க வெளியே வரையும் அடுத்த ஒரு வாரம் ஜோம் பண்ணுவாங்க, உபவாசம் இருந்து அடுத்த 30,000 ஜோபம், இப்படி மாறி 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 24 மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம், 365 நாளும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இதே போல பல்வேறு இடத்துல தென்கொரியாவில் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் இங்கு உள்ள வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள் வல்லமைகள் செயலற்று போனதுனால சுவிசேஷம் எளிதாக ரீச் ஆகுது. யார் பிரசங்கம் பண்ணாலும் பல ஆயிரங்கள் இங்கே இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஜெபமே ரகசியம் என்று சொன்னாரா? எஸ், எந்த இடத்துல ஜெபம் துதி எழும்புகிறதோ அங்கே எழுப்புதல் உண்டாகும். ஆகையால் ஆண்டோடைய பிள்ளைங்க ஜெபிப்பதில் சோர்ந்து போகாதீங்க, இன்னும் அதிகமாக ஜெபிங்க, ஆத்மகளுக்காக ஜெபிங்க, திறப்பில் ஜெபிங்க. தேசம் எழுப்புதலை சந்திக்க போகிறது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாம் ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்க போகிறோம். அவருடைய வருகை வந்துவிட்டால் அதற்கு ஆயத்தப்படுத்த அந்த ஜெபம் உதவும். அதனால் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.